இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி காலிஃப்ளவர் கோலா உருண்டை செஞ்சுருக்கேன். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் சூப்பராக வந்திருக்கு. இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். காலிஃப்ளவர் கோலா உருண்டை செய்கிறதுக்கு 1/4 கிலோ காலிஃப்ளவர் எடுத்துட்டுருக்கேன். அதை முதல்ல இந்த மாதிரி பூவாக எடுத்து வெந்நீரில் போட்டு ஊற வைக்கணும். வெந்நீரில் உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது அதில் ஏதாவது புழு இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். 10 நிமிஷம் ஆனப்புறம் காலிஃப்ளவரை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் கோலா உருண்டை செய்கிறதுக்கு காலிஃப்ளவரோட கடலைப்பருப்பு 1/2 கப்பு 120 கிராம் அளவுக்கு இருக்குது. லவங்கம் 3, பட்டை ஒரு சின்ன துண்டு, சோம்பு 3/4 டீஸ்பூன், இஞ்சி 1/2 இன்ச்சு, காஞ்ச மிளகாய் ஒரு 3. இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், ஒரே ஒரு பச்சை மிளகாயும் 7-8 கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணினது 2 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் எடுத்துட்டுருக்கேன். இதை மாவு கலக்கும்போது இதை மிக்ஸ் பண்ணினோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கடலைப்பருப்பையும் காஞ்ச மிளகாயையும் 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஆனப்புறம் பருப்பையும் காஞ்ச மிளகாயையும் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்க்காமல் குறப்பாக அரைச்சி எடுக்கணும். முதல்ல கிராம்பு, பட்டை, இஞ்சி, சோம்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பருப்பையும் மிளகாயும் சேர்த்து அரைக்கணும். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது காலிஃப்ளவரை இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். காலிஃப்ளவரை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் பொடியாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி துருவி செய்யும்போது நல்லா மாவோடு மிக்ஸ் ஆகி நல்லா உருண்டை பிடிக்க வரும். இப்போது துருவின காலிஃப்ளவரை வெறும் வாணலியில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது அதில் இருக்கிற ஈரப்பசையெல்லாம் போயிடும். அதனால் நம்மளுக்கு கிறிஸ்பியான கோலா பால்ஸ் கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த மாதிரி 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற மாவோட இந்த காலிஃப்ளவரையும் சேர்க்கணும். இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தேங்காய் துருவல், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கோலா உருண்டைக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா. இப்போது அரிசி மாவையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது இந்த மாவை நல்லா கலந்து விடணும். இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து 2 நாள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்த உடனே ஒரு 15 நிமிஷத்துக்கு வெளியில் வச்சு ரூம் டெம்பரேச்சர் வந்தப்புறம் தான் இதை உருண்டையாக செஞ்சு பொரிக்கணும். அந்த மாதிரி செய்யும்போது மாவு கொஞ்சம் தண்ணி விட்டுருந்ததுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவோ, கடலை மாவோ, இல்லாட்டி பொட்டுக்கடலை மாவோ, இல்லாட்டி பிரெட் க்ரம்ஸ் கூட சேர்க்கலாம். இதெல்லாம் ஏதாவது ஒன்று இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உப்பு, காரம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருக்கணும். கலந்து விட்டப்புறம் நம்ம இதை உருண்டையாக பிடிச்சி பார்க்கணும். அது வரைக்கும் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம், காலிஃப்ளவர் அதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அதுவே தண்ணி விட்டுக்கும். ஒருவேளை சரியாக உருண்டை பிடிக்க வரலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம், அவ்வளோதான். கரெக்டாக உருண்டை பிடிக்க வருது. எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது மாவு கையில் ஒட்டாமல் வரதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு செய்யலாம், இல்லாட்டி தண்ணியில் கையை நினச்சிட்டும் செய்யலாம். உருண்டை பிடிச்சாச்சு. அடுத்ததாக எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும்.
ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடேறி எடுத்து இப்போது கோலா உருண்டையை அதில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். போட்ட உடனே அதை திருப்ப வேண்டாம். கொஞ்சம் பொரிஞ்சப்புறம் திருப்பி விட்டுக்கலாம், இல்லாட்டி அது உடஞ்சி போயிடும். கொஞ்சம் நேரம் ஆயிடுது. இப்போ கொஞ்சம் இதை திருப்பி விடலாம். இந்த மாதிரி நடுநடுவில் திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா பொரியிற மாதிரி திருப்பி விடணும். சூடு அதிகமாக ஆகாமல் பார்த்துக்கணும். எண்ணெயில் சூடு அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சு இதை செய்யணும். அப்போதான் உள்ளுக்குள்ள மாவு வந்து நல்லா வெந்திருக்கும். சூடு குறைச்சலாக இருந்ததுன்னா எண்ணெய் இழுத்துக்கும், சரியாகவும் வெந்திருக்காது. அதனால மிதமான சூட்டில் வச்சு சரியாக பொரிச்சு எடுக்கணும். இப்போது எண்ணெயில் இருக்கிற ஓசையும் குறைஞ்சிருக்கு, நுரையும் குறைஞ்சிருக்கு. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த டைமில் எடுத்துடலாம். டேஸ்டியான காலிஃப்ளவர் கோலா உருண்டை ரெடி. இந்த கோலா உருண்டைக்கு தேங்காய் சட்னி, டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் ஏதாவது ஒன்று சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இந்த கோலா உருண்டையை ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். இதை வச்சு சப்ஜி இல்லாட்டி காரக்குழம்பு இதெல்லாம் கூட செய்யலாம். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.